வீர தமிழ் உறவுகளுக்கும் கழக உடன்பிறப்புகளுக்கும் என் அன்பு வணக்கங்கள். தமிழகத்திலே இந்து சமய அறநிலையத்துறையினுடைய கட்டுப்பாட்டிலே 44,000த்திற்கு மேற்பட்ட திருக்கோயில்கள் இருக்கின்றன. இந்த திருக்கோயிலுடைய வருமானங்களை எல்லாம் இந்த விடியாத ஆட்சியாளர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? கோடி கோடியாய் கொட்டுகிறது. ஆலய திருப்பணிகளுக்கு செய்கிறார்களா? பக்தர்களுக்கு வேண்டிய வசதியை செய்து கொடுக்கிறார்களா? கழிப்பிட வசதி இருக்கிறதா? தங்கும் விடுதிகள் இருக்கிறதா? உண்டியல் வசூலை, அர்ச்சனை வசூலை, 2 சக்கர வாகனங்கள், 4 சக்கர வாகனங்கள், அதற்கான கட்டண வசூலை பல்வேறு வழிகளிலே வசூல் மேல் வசூல் என்று வசூல் வேட்டையாடுவதை தவிர பக்தர்களுக்கு என்ன நன்மை செய்கிறது இந்த ஆட்சியிலே? இது மட்டுமல்ல, இந்துக்களுடைய கோயில்களை இந்த விடியாத ஆட்சியாளர்கள் இதுகாரும் 161 கோயில்களை இடித்திருக்கிறார்கள். தேசிய நெடுஞ்சாலை என்றும் விரிவாக்கத்திற்காக இடித்தோம், மேம்பாலங்கள் கட்டுவதற்காக இடித்தோம் என்று பல்வேறு கட்டுக்கடைகளை புனைகிறார்கள், பாரபட்சம் காட்டுகிறார்கள். இந்த ஆட்சியிலே எத்தனை மசூதிகள் இடிக்கப்பட்டிருக்கிறது, எத்தனை தேவாலயங்கள் இடிக்கப்பட்டிருக்கிறது. அதையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு ஒதுக்கி வைத்துவிட்டு இந்து கோயில்களை குறிவைக்கின்ற இந்த விடியாத அரசு இந்து கோயிலுடைய தெய்வங்களுக்கு அணிவித்திருக்கின்ற ஆபரணங்களை எல்லாம் உருக்கி தங்க கட்டிகளாக அதை வங்கியிலே போட்டு அந்த வட்டியை நன்மை மக்களுக்கு நலத்திட்டங்கள் தருகிறோம் என்று பொய்யை சொல்லுகின்ற இந்த விடியாத ஆட்சியாளர் இந்து சமய அறநிலையத்துடைய கட்டுப்பாட்டிலே இருக்கின்ற பல லட்சம் ஏக்கர் மீட்கப்பட்டிருக்கிறதா? என்ன செய்திருக்கிறீர்கள்? இந்துக்களை ஏளனம் செய்து கொண்டிருக்கிறீர்கள், ஒருதலை பட்சமாக பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, முதலமைச்சர் அவர்களே, நீங்கள் இஸ்லாமிய கிறிஸ்தவர்களுக்கு பண்டிகைகளுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறீர்களே, இந்துக்கள் பண்டிகைக்கு, தீபாவளிக்கு, விநாயகர் சதுர்த்திக்கு, கந்த சஷ்டிக்கு என்றாவது நீங்கள் வாழ்த்து தெரிவித்திருக்கிறீர்களா? ஏன் இந்த ஓரவஞ்சனை? இந்து மக்களே, சிந்திப்பி இந்த விடியாத ஆட்சிக்கு பாடம் புகட்டுங்கள். அனைவரையும் வணங்குகிறேன். நன்றி, வணக்கம்.